ஓம் நம சிவாய. வணக்கம். அலர்மகள் அஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ கந்தசுவாமி. இன்றைய பதிவில் நாம் பார்க்க போவது ஆகஸ்ட் மாதம் வரப்போகும் மற்றும் நிகழப்போகும் 2 கிரகணங்களை பற்றி தான். ஆங்கில மாதப்படி ஒரே மாதத்தில் சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் வரப்போகிறது. தமிழ் மாதப்படி சூரிய கிரகணம் ஆடி மாதத்திலும் சந்திர கிரகணம் ஆவணி மாதத்திலும் நிகழப்போகிறது. நேயர்களே, அலர்மகள் அஸ்ட்ரோ சேனலை முதல் முறையாக பார்ப்பவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வைங்க. தொடர்ந்து பல ஜோதிட சூட்சும தகவல்கள் வரப்போகின்றன. அனைத்தும் உங்களுக்கு எளிதில் கிடைக்கும். இப்போ ஆகஸ்ட் மாதம் வரக்கூடிய நிகழ்வை பற்றி பார்க்கும்போது முதலில் வருவது சூரிய கிரகணம். அதை பற்றி விளக்கமாக பார்ப்போம். சூரிய கிரகணமானது ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி தமிழ் மாதத்தில் ஆடி மாதம் 27ஆம் தேதி அமாவாசை நாள் அன்று நிகழப்போகிறது. சூரியனும் கேது கிரகமும் அருகருகில் வரும்போது இந்த சூரிய கிரகணம் நிகழும். அன்றைய நாளில் சந்திரனும் சூரியனுக்கு அருகாமையில் இருக்கும். இந்திய நேரப்படி ஆகஸ்ட் 12ஆம் தேதி இரவு 9:04 தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி அதிகாலையில் 4:25 முடிவடைய போகிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் அறிவித்துள்ளார்கள். மேலும் முழு சூரிய கிரகணம் இரவு 10:23 நிகழும் என்றும் உச்சகட்டமாக இரவு 11:16 நடக்கும் என்கிறார்கள். இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியுமா என்றால் தெரியாது. இது இந்திய நேரப்படி இரவு வேளையில் வருவதால் நம் இந்திய நாட்டில் இந்த நிகழ்வை காண முடியாது. இந்த சூரிய கிரகணத்தை பார்க்கக்கூடிய நாடுகள் வட அமெரிக்காவின் சில பகுதிகள், கிரீன்லாந்து, ஐஸ்லாந்து மற்றும் வட ரஷ்யாவில் ஒரு சில பகுதிகளில் மட்டுமே தெரியும் என்று அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கின்றனர். சரி, இந்த சூரிய கிரகணத்தால் நம் இந்திய நாட்டில் உள்ள மக்களுக்கு தாக்கம் இருக்குமா, அதனால் பாதிப்புகள் ஏற்படுமா என்று பார்த்தால் அது மிக மிக குறைவுதான். எப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் பாதிப்புகள் வரலாம் என்று ஜோதிட ஆய்வு செய்ததில் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கும் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கும் பாதிப்புகள் வரலாம். சிம்ம ராசியில் பிறந்தவர்களாக இருந்தால் அவர்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் ராசி அதிபதி சூரியன் துலாம் ராசியில் நீசமாகி இருந்தாலோ மகரம் அல்லது ரிஷபராசியில் இருந்து பகை வலிமை பெற்றிருந்தாலோ பாதிப்புகள் உண்டாகலாம். அது எப்படிப்பட்ட பாதிப்பு என்பது அந்த ஜாதகருடைய லக்னம் எங்கு அமைந்திருக்கிறது, தற்போது என்ன தசாபுத்திகள் நடக்கிறது என்பதை பொறுத்தே அமையும். அதிலும் சூரியன் சுபகிரகங்களான குரு சுக்கிரன் பார்வையோடு அமைந்திருந்தால் கெடுபலன் மிகவும் குறைந்துவிடும். கும்பராசி அன்பர்களுக்கு எப்படி பாதிக்கும் என்றால், அவர்களின் ஜாதகத்தில் ராசிக்கு நேர் 7ஆம் வீட்டில் சூரியன் இருந்து நேரடியாக ராசியை ஆட்சி பலத்துடன் பார்க்கும் விதத்தில் அமைந்து, அதோடு கும்பராசியின் அதிபதி சனி கிரகம் நீசமோ பகையோ பெற்று சுபகிரக பார்வை இல்லாமல் இருந்தால் பாதிப்பு ஏற்படும். அதோடு சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரம் மற்றும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் கடகம் மற்றும் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கும் ராசி அதிபதியின் வலிமை குறைந்திருந்தால் சற்று எச்சரிக்கையாக இருந்து கொள்வதும் பரிகாரங்கள் செய்து கொள்வதும் நல்லது. இதே ஆகஸ்ட் மாதத்தில் 28ஆம் தேதியில் வரப்போகிறது சந்திர கிரகணம். பொதுவாக சூரிய கிரகணத்தை காட்டிலும் சந்திர கிரகணத்துக்குத்தான் நம் மக்கள் முக்கியத்துவம் தருவது காலகாலமாக பார்க்கப்படுகிறது. அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. அதில் ஒன்று, சந்திரன் நம் மூளை வேலையை நிர்ணயிக்கக்கூடிய கிரகமாகும். மனம், மன வலிமை, எண்ணம், எண்ண ஆற்றல், சிந்தனை, சிந்திக்கும் திறன், பயணம், அமைதி, நிம்மதி, உறக்கம், இனிமை அனைத்திற்கும் காரணகர்த்தா என்பதால் மட்டுமின்றி குடும்பத்தை நல்வழியில் செயல்படுத்தும் பெண்மைத்தனம் மிக்க கிரக வலிமை இருப்பதால் சந்திரனுக்கே முதல் உரிமை கொடுத்து பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சந்திரனின் கிரகணம் இந்த ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி ஆவணி மாதத்தில் 11ஆம் தேதி நிகழப்போகின்றது. அன்று பௌர்ணமியின் தொடர்ச்சி நாள். அதாவது 27ஆம் தேதி காலை 10 மணி அளவில் பௌர்ணமி திதி தொடங்கி 28ஆம் தேதி காலை 10:30 முடிகிறது. அதே 28ஆம் தேதி தான் சந்திர கிரகணம் நிகழப்போகின்றது. அறிவியல் ஆராய்ச்சியாளர்களின் கணக்குப்படி நிகழப்போகும் சந்திர கிரகணம் காலை 8:03 தொடங்கும் என்கிறார்கள். இது சென்னை நேரப்படி ஆகும். அதேபோல் மதியம் 11:22 முடியும் என்று அறிவித்திருக்கிறார்கள் இந்திய விஞ்ஞானிகள். இந்த சந்திர கிரகணத்தை இன்னும் விளக்கமாக இந்திய நேரப்படி காலை 6:53 துவங்குகிறது என்றும் பகுதி கிரகண தொடக்கமாக 8:03 ஆரம்பிக்கிறது என்று சொல்கிறார்கள். கிரகணத்தின் உச்சக்கட்டம் காலை 9:43 இருக்கும் என்று அறிவித்திருக்கிறார்கள். இது அனைத்தும் இந்திய நேரப்படி சொல்லப்படுகிறது. சரி, இந்தியாவில் அதிலும் தமிழ்நாட்டில் இந்த சந்திர கிரகணத்தை காண முடியுமா என்று பார்த்தால் இல்லை என்றே சொல்ல வேண்டும். இந்த நிகழ்வு எங்கெல்லாம் தெரியும் என்று பார்த்தால் தென் அமெரிக்கா, ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்கா நாடுகளில் பரவலாக தெரியும் என்று அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் கூறியுள்ளனர். பூமியின் கிழக்கு திசையில் உள்ள கண்டங்களில் நாடுகளில் தெரிய வாய்ப்புகள் இல்லை. சரிங்க,
இந்த சந்திர கிரகணத்தால் பாதிக்கப்படும் ராசிகள் மற்றும் நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எந்த நிலையில் இருந்தால் பாதிக்கப்படுவார்கள் என்று பார்ப்போம். சற்று அதிக பாதிப்பை பார்க்கக்கூடிய ராசியாக கும்ப ராசி வருகிறது. ஏனெனில் சந்திரன் கும்பத்தில் ராகுவின் அருகில் இருக்கும் போதுதான் இந்த சந்திர கிரகணம் வருகிறது என்பதால் கும்ப ராசிக்கு தாக்கம் அதிகம் இருக்கும். இந்தியாவில் இந்த சந்திர கிரகணம் தெரியாததால் சாதாரணமாக எல்லா கும்பராசிக்காரர்களையும் பாதிக்காது. கும்பத்தின் அதிபதி சனி கிரகம் வீக்காக வலிமை இல்லாமல் இருக்கும் அமைப்பில் பிறந்தவங்க சனி கிரகத்தை கெடுதலை கொடுக்கக்கூடிய கெட்ட கிரகங்களான செவ்வாய் அல்லது ராகு கேது சேர்க்கையில் உள்ள புதன் அல்லது சூரியன் பார்க்கும் அமைப்பில் ஜாதகம் உள்ளவங்க அல்லது சனி அவங்க ஜாதகத்தில் லக்னத்திற்கு அல்லது ராசிக்கு 6, 8 அல்லது 12ஆம் வீட்டில் அமைய பெற்றவர்களுக்கு பாதிப்புகள் தரலாம். மேலும் கும்பராசியில சதய நட்சத்திரத்திற்கு கொஞ்சம் தாக்கம் அதிகமாகவும் அவிட்டம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு சற்று குறைவாகவும் இருக்கும். மகரம் மற்றும் மீனம் ராசியில் பிறந்தவர்களுக்கும் கொஞ்சம் பாதிப்புகள் வரலாம். ஆனால் அவர்களின் ராசிநாதன் வலு இழந்திருந்தால் மட்டுமே அவர்களுக்கு அந்த பாதிப்புகள் வரும். இவர்களுக்கான பரிகாரங்கள் சந்திர கிரகண நேரத்தில் மந்திர ஜபம் கடவுளின் பெயரில் செய்வது, கிரகணம் முடிந்த பிறகு தன்னையும் வீட்டையும் சுத்தப்படுத்தி கொண்டு நவகிரகம் உள்ள கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வதும், பசுவிற்கு உணவு அளிப்பதும், எள், உளுந்து அல்லது வஸ்திர தானம் செய்வதும் நன்மையை தரும். கர்ப்பமாக இருக்கும் பெண்கள் மேற்கூறிய ராசி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய.